ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்லை அவமானப்பட்டுருக்கலாம், அசிங்கப்பட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது லைஃப்பில் சாதிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்ரோ மைண்ட் செட்லேயே இருக்கலாம். இது மாதிரி கேட்டகரி மட்டும்தான் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் அந்த 28 நிமிஷம் சரவணன் சார் பேசியிருக்கிற இந்த வெஸ்டேஜ் கம்பெனியோட பிளானை பற்றி சரவணன் சார் ஒரு 28 நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு 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 நம்பிக்கை, ஒரு வைராக்கியம் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு எண்ணத்தில தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பிசினஸ பண்ண ஓகேன்னு இருப்பீங்க. இத ஃபர்தரா அடுத்து நீங்க பண்ணணும்னா, உங்கள பண்ணவே விட மாட்டாங்க. ஓகேங்களா? உங்கள சக்சஸ் பண்ணவே விட மாட்டாங்க. யாருன்னா, நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு. இது வேணாம், நடக்காது, முடியாதும்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் இது மாரி நம்ம யார்கிட்ட போய் இந்த பிசினஸ நம்ம 28 நிமிஷம் பார்த்தத சொல்றோமோ, அவங்கெல்லாம் நம்மள நெகட்டிவா பேசுவாங்க. முடியாது, நடக்காது, வராதும்பாங்க. ஏன்னா, அவங்களே எதுலயும் அச்சீவ் பண்ணல. அவங்களே நார்மல் பெர்சன். நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பிசினஸ் எனக்கு கிடைக்கும்போது, நான் போய் வாயில ஒரு ஆளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் 28 நிமிஷம் பார்த்தத. அப்ப யாரும் சேரல. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஆள்ட்ட சொன்னா புரியுமா? நம்ம படம் பார்த்துட்டு அந்த படத்தோட கதை எப்படி இருந்ததுன்னு ஒரு ஆள்ட்ட வாயில சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்குமா? முடியாது. அப்ப நம்ம பார்த்த அந்த 28 நிமிஷம் வீடியோவ தான் பார்க்க வைக்கணும். அவங்ககிட்ட வாயில எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாம் சேராம நான் இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ணேன். யாருமே எனக்கு உதவி பண்ணாலும் நான் எப்படி அச்சீவ் பண்ணேங்கிறத நான் சொல்றேன். என் நேம் கோபிநாத். நான் சில்வர் டைரக்டரா இருக்கிறேன் சரவணன் சார் டீம்ல. நான் லாஸ்ட் டிசம்பர் மந்த் இன்கம் 2025 டிசம்பர் மந்த் இன்கம் ரூ. 25,697 இன்கம் எடுத்திருக்கிறேன். எப்படி நான் இன்கம் எடுத்தேன், எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு வீடியோ மாரி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோவில் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நான் சேர்ந்த ஃபஸ்ட்டு நாள் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், நம்ம கிடச்சிருச்சு இந்த வாய்ப்பு. இது மாதிரி தானே ஒரு வாய்ப்பு தேடணும்னு சரவணன் சார் 28 நிமிஷம் பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு என் பெரியம்மா பையனுக்கு கால் பண்ணேன். ஓகேங்களா? கால் பண்ணி இந்த பிளானை பற்றி நானே வாயில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோ ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் வாயில் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறேன், அவர் சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வாயில் சொல்கிறேன். சொல்லும்போது அவங்க சேரல. அவர் என் பெரியம்மா பையன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு உண்மையாலே நடந்தது. இல்ல நான் இது ஆல்ரெடி நான் ஒரு நாள் பார்த்தேன் அப்படிங்கிறதோட விட்டுட்டாரு. அவர் எதுவுமே பண்ணல. அத சும்மா இத பத்தி தெரிஞ்சிருக்கிறாரு. அதோட விட்டுட்டாரு. அப்படி சொன்னோனே நான் நெகட்டிவ் ஆயிட்டேன். என்ன என் பெரியம்மா பையனே நான் சொல்றேன். இந்த பிசினஸ பார்த்த அடுத்த செகண்ட் அவரு கால் பண்ணி சொல்லி அவர் சேரலையே. அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஆகி நான் அப்படியே யோசிச்சுட்டு நமக்கு இந்த பிசினஸ் விட்டுறலாமா? இது செட் ஆகுமா? அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டுற வேலைக்கு போயிட்டுருந்தேன். அடுத்த நாள் இந்த ஸ்க்ரீனில் வர மாரி 2வது நாள், 3வது நாளெல்லாம் நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது போல அப்படிங்கிற மாரி நெகட்டிவ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு கால் பண்ணி இன்னும் 2, 3 பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். யாருமே சேரல. ஓகேங்களா? நான் சொல்றத நம்பவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நானே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். எங்க வீட்லயும் நெகட்டிவ். இந்த வீடியோல காட்டுற மாரி எங்க வீட்லயும் நெகட்டிவ். இதுன்னுட்டுருக்குறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஊருக்கு போயிட்டு அவர்ட்ட சொல்லிடலாம், இவர்ட்ட சொல்லிடலாம், எங்க சித்தப்பாட்ட சொல்லிட்டு அவரு பல ஆள சேர்த்துருவாரு. அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும்னு நான் நம்புனவங்க எல்லாருமே சேரவே இல்ல. நான் சொல்றத கூட காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னாலும் எனக்கு வேலை இருக்கு. ஓ! இது அப்படியா? இது அப்படியா? இப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு எனக்கு மேல இருக்கிற எனக்கு மேல இருக்க லீடர்ட்ட நான் கேட்கும்போது, "நீங்க வாயில சொல்லக்கூடாது. இந்த வீடியோவ காட்டுங்க" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பிசினஸ ரெகுலரா ட்ரெய்னிங் வர ஆரம்பிச்சேன். 8 டூ 9 ட்ரெய்னிங் நாலேட்ஜ் எடுக்க ஆரம்பிச்சேன். ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு தேவையானத வாங்கி யூஸ் பண்ணிட்டு, நான் இந்த பிசினஸ்ல 8 டூ 9 ரெகுலரா ட்ரெய்னிங் இந்த பிசினஸ்ல என்னென்ன சொல்றாங்களோ, அது மாரி கேட்டு நான் ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா? நானா போய் யார்ட்டயுமே பேசல. இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கான நேமுக்கான அர்த்தமே ஒருத்தவங்க போன பாதையில பின்பற்றி போங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். எனக்கு ஒரு 6 மாதம் ஆயிருச்சு. இந்த 1 இயர் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு இந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெப்த் இந்த பிஸ்னஸோட பிளான் என்ன, எப்படி இதோட ஸ்கோப் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1 இயர் கண்டிப்பாக ஆயிருச்சு. நான் வேலை பார்த்துட்டே தான் இந்த பிஸ்னஸை பார்ட் டைமாக பண்ணினேன். அப்போ ஃபுல் டைமாக பண்ணியிருந்தா இன்னும் நான் நாலேஜ் எடுத்துருக்கலாம். அப்புறம் நானே சின்ன சின்ன மீட்டிங் எடுத்தேன். என்னை சின்ன சின்ன மீட்டிங் எடுக்க சொன்னாங்க. நான் எடுத்தேன். ஏன்னா நான் சக்ஸஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும். ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிஸ்னஸோட இன்கம் பிளானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். யாருமே சேரல. இருந்தாலும் என்னைய நம்பி நான் இந்த பிஸ்னஸ் கிடச்சிருச்சு. நம்ம இதை விடக்கூடாதுன்னு என்னை நம்பி நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஃபுல்லாக
உள்ளே இருந்தேன். என்னோட ட்ரீமை பெருசாக்குனேன். இதில் அச்சீவ் பண்ணவங்க சரவணன் சாரை வந்து நான் ஒரு எனக்கு சரவணன் சார், பானுப்பிரியா மேம், எனக்கு மேலே இருக்க லீடரை எல்லாம் அவங்கள மாதிரி நான் ஆகணும்னு நான் ட்ரீம் பண்ணேன். எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற ட்ரீம் எல்லாம் எனக்கு இருக்குது. அதுக்கான மொபைல் வாங்கியிருக்கேன். நான் அச்சீவ் பண்ணி நான் மொபைல் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன். இந்த வெஸ்டேஜ் மூலிமா இன்கம் எடுத்து நான் தான் எங்கள் வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்குறேன். எல்லாமே பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக எனக்கு ட்ராவல் ஃபண்டும் வந்துட்டுருக்கு. கார் ஃபண்டும் இனி அடுத்த லெவல் கார் ஃபண்டும் வந்துரும். அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைஃப்பை மாத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எப்படி பண்ணுறேன்னா, நான் அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கல. இந்த பிஸ்னஸ் பிளானை நான் என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கற்றுக்கிட்டேன். நான் டைம் கொடுத்து யார்கிட்டையுமே அடுத்து சொல்லாமல் நானாக கற்றுக்கிட்டேன். இந்த கம்பெனி 300க்கு மேலே ப்ராடக்ட்ஸ், 450க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 2500 கடை இருக்குது இந்தியா ஃபுல்லாக. வெஸ்டேஜ் கடை 2 மில்லியன் அச்சீவர் இதில் பிஸ்னஸில் இன்கம் எடுக்கிறாங்க. 100+ குளோபல் லெவலில் அந்த கம்பெனி இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அது போக டெல்லியிலையும் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. நிறைய இங்கே கலெக்டர், போலீஸ், நிறைய படித்தவங்களே இங்கே இந்த பிஸ்னஸை பண்ணி இன்கம் எடுக்கிறாங்க. போலீஸ் வக்கீலாக இருக்கவங்களே. ஓகேங்களா? இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்டுங்கிற அவார்ட் வாங்கியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி டெய்லியும் நைட்டு 8 to 9 ட்ரைனிங் வாங்க. டெய்லி 8 to 9 நைட்டு ஜூம் ஆப்பில் இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ 450 பேர் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட். இது மாதிரி 40 ஜூம் அக்கௌண்ட்டில் 30,000 பேருக்கு மேலே ட்ரைனிங் வருவாங்க. டெய்லி நைட்டு 8 to 9 கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ட்ரைனிங் வாங்க. அந்த ட்ரைனிங் தான் நீங்கள் கற்றுக்க வச்சது. உங்களுக்கும் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு எதுவுமே ஒரி பண்ணிக்கலாம். நைட் 8 to 9 ட்ரைனிங் வாங்க.